வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ. இன்னைக்கு வந்து ஸ்டுடியோ இல்லாம நானும் வரணும் வேற இடத்துல நின்றுகிட்டு இருக்கோம். அது எந்த இடம்னா நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர். ஆமா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான தினம் எங்களுக்கு. ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் வந்து உள்ள நடந்துட்டு இருக்கு. நாங்க வெளியே நின்று ஷோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா, ஷோ முடிச்சுட்டு நாங்க ஃபங்க்ஷன்ல போய் கலந்துக்க போறோம்னா வந்து நிறைய வேலைகள் இருக்கு எங்களுக்கு. ஆமா, எங்களுக்கு நிறைய வேலைகள் ஒதுக்கி இருக்காங்க, அதெல்லாம் பார்க்க போறோம். அதேதான், பட் நமக்கு ஷோ முக்கியம் இல்லையா? ஆமா, நிறைய செய்திகள் வேற இருக்குல்ல இன்னைக்கு. பாத்துடலாமா? பாத்துருவோம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவில் ஒரு பெரிய விரிசல் வந்த மாதிரி இருந்தது. அது காரணம் என்னன்னா, அண்ணாமலை கட்சி நிர்வாகிகள் அந்த கூட்டத்துல கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நம்ம தனிச்சு நிக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு, அதிமுக நமக்கு தேவை கிடையாது அப்படின்லாம் பேசினாரு. மூத்த நிர்வாகிகள் எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருந்தாங்க. அவர் பேசுறப்பவே வந்து வானதி சீனிவாசன், நாராயணன் திருப்பதி போன்றவங்க எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை வந்து டெல்லிக்கு அமித்ஷா, நட்டா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து பார்த்தாரு. பட் அமித்ஷா கிட்ட பேசுறப்ப அமித்ஷா வந்து பல்வேறு விவகாரத்தை பத்தி பேசியிருக்காரு. அவங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இவ்வளவு புகாரா உங்க மேல வரும், இவ்வளவு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னவர். கூட்டணியை பத்தி இங்க தலைமையில நாங்க பேசி முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நேத்து வந்து அமித்ஷா வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டப்ப அதிமுக கூட்டணியில தான் பிஜேபி இன்னும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி மீற முடியாது, ஏன்னா முதலாளி சொல்லிட்டாருல. ஆமா, சொல்லிட்டாரே, அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில எடப்பாடி இருந்தாரு. ஆனா இப்ப அமித்ஷாவே வந்து கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2024 2 பேரும் சேர்ந்துதான் போட்டியிட போற மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஓபிஎஸ் வழக்கு மேல வழக்கு போடுவேன்னு போட்டுட்டு இருக்காருல்ல, அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு இன்னைக்கு வருது. எப்பவும் போலதான் சொல்லுவாங்க அவங்க தரப்பு வாதம். அதாவது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து எடப்பாடி தனிச்சையா கலைச்சிட்டாரு, 2 பேர் சேர்ந்து போட்ட பதவியை அவர் மட்டுமே கலைச்சிக்கிட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் பொதுச் செயலாளர் ஆகணும், அதனாலதான் வந்து நான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம், என்னை நீக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல போறாரு. இதெல்லாம் சொல்றப்ப என்ன தெரியுமா ஞாபகம் வருது? நம்ம ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து ஒரு 5 ஒரு வார்த்தை தப்பா எழுதிட்டோம்ல எதுவும் சொல்லுவாங்க. ஓபிஎஸ் தரப்பு வந்து நீதிமன்றத்துல போய் எல்லா நீதிமன்றத்திலும் இதே வாதங்கள் தான். கடந்த 9 மாசம் இதான் நம்ம திருப்பி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, நாளைக்கு பத்தி டீட்டெயிலா வந்து பேசுவோம். புதுசா ஏதாவது சொல்லிருக்காங்கன்னு சொல்லுவோம். புதுசா சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு அதுல? அதே டெம்ப்ளேட் தான்ப்பா. ஆமா, டெம்ப்ளேட் தான். இல்ல ஒரு ஆலோசனை ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காருல்ல, அவர் புதுசா ஏதாவது பாயிண்ட் எடுத்து விட்டாரு. ஆமா, ஏன்னா ஒரு முன்னாள் நீதியரசர் வேற இல்ல, அதனால பாயிண்ட் எடுத்து கொடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு ஓபிஎஸ் தரப்புல. எடப்பாடி பழனிசாமி பயங்கர ஹாப்பி மூட்ல இருக்காரு. அஜித் கூப்பிட்டு வந்து போன் பண்ணி அவங்க அப்பா இருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதற்கு அஜித் வந்து பொதுச் செயலாளரா ஆனதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்ச உடனே ரியல் 10 தலையே நமக்கு வாழ்த்துக்கள் வந்திருக்கு, அப்ப அஜித் ரசிகர்லாம் நமக்கு வாக்களிப்பாங்கிற மாதிரி சோசியல் மீடியால எடப்பாடி அன்கு வந்து ஷேர் மேல ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்கப்பா இன்னைக்கு. ஆமா, பண்ணிட்டு இருந்தாங்க. வாக்கு வந்து இந்த பக்கம் வர்றதுக்கான வேலைகளை அவங்க ஏடிஎம்கே ஐடி விங் வந்து பாத்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. 110 விதியின் கீழே அந்த வைக்கம் விருதுகள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வைக்கம் 100ஆண்டு நினைவு வந்து நாங்க பெரிய அளவுல கொண்டாட போறோம்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தாருல. இப்ப அதுல வந்து ஆண்டுதோறும் வந்து வைக்கம் விருதுன்னு ஒரு விருது வழங்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த விழா சம்பந்தமா கேரளாவுக்கும் போறாரு முதல்வர். அழைப்பெல்லாம் வேற எடுத்திருந்தாங்களா அந்த நாகர்கோவில் நடந்த மீட்டிங்ல. அதனால சட்டமன்றத்திலேயே வந்து அறிவிப்பா வெளியிட்டு இருக்காரு. ஆமா, அது இன்னொரு பக்கம் சிவசங்கர் இருக்காருல்ல, போக்குவரத்து துறை அமைச்சர், அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த அரசு விரைவு பேருந்து இருக்குல்ல, நம்ம திருச்சி டு சென்னை எல்லாம் வரோம்ல, அந்த அல்ட்ரா டீலக்ஸ் பஸ், அந்த பஸ்ல எல்லாம் 5 தடவை ஒரே மாசத்துல ஒருத்தவங்க முன்பதிவு பண்ணி போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 6வது டைம் வந்து 50% சலுகை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யாராவது விரைவு பேருந்துல 5 டைம் போவாங்களா ஒரு மாசத்துலயே? இல்ல, சில பேர் ஏதாவது வேலைகள் போயிருந்தாங்கன்னா கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. இன்னொரு பக்கம் வந்து அந்த மகளிர் சுய உதவி குழுல இருக்கவங்க வந்து அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் அங்கங்க இருக்குல்ல, போற வழியில பஸ் எல்லாம் நிறுத்துறாங்கல்ல, அங்க நாங்க வந்து ஹோட்டல் வச்சுக்கிறோம்னு வந்து முன் வந்தா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு வந்து அவங்களோட பிள்ளைகள் வந்து 10வது 12வதுல வந்து முதல் 3 இடங்களை பிடிச்சா, மாவட்ட அளவுல பிடிச்சா அவங்களுக்கான பரிசு தொகையும் உண்டு அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காரு. ஓகே, அதே சமயத்துல துரைமுருகன் இருக்காருல்ல, நான் கலைஞரோட இருந்தேன், அண்ணா கூட இருந்தேன், கலைஞர் கூட இருந்தேன், ஸ்டாலின் கூட இருந்தேன், உதயநிதி கூட இருக்கேன், அடுத்து இன்பநிதி கூட நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஒரே சட்டசபையில திருப்பி கலகலப்பாயிருக்கு. ஆமா, திமுக இவங்க எல்லாம் ஊபிஸ் எல்லாம் வந்து கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, திமுக எம்எல்ஏக்கள் எல்லாம். ஏன்னா நாங்களும் இன்பநிதி கூட இருப்போம்ல, அது என்ன நீங்க மட்டும் சொல்றீங்க, சேர்த்துல சொல்லிருக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி பலருடைய மைண்ட் வாஷ் அங்க இருந்திருக்கும். ஓகே, சட்டமன்ற நிகழ்வு இப்படி நடந்தா நேற்று இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. மத்திய உணவு மற்றும் தர ஆணையம் இருக்குல்ல, FSSAI, அது வந்து ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க எல்லா மாநில அரசுக்கும். மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு, நீங்க தயிர் பாகைகள் இனிமேட்டு தகிங்கிறத
போல்டா எழுதிக்கோங்க. பிராக்கெட்ல வேணா உங்க பிராந்திய மொழிகள். நம்ம தயிருங்கிறத பிராக்கெட்ல போட்டுக்கணுமா? ஆமா, சின்னதா போட்டுக்கணுமா, தஹின்னு பெருசா வந்து போடணுமா? இது என்ன? இது நியாயமா? பிராந்திய மொழியில பெருசா போட்டு சின்ன இதுல தகினாலே தப்புதான். அதுவே ஏத்துக்க முடியாததுதான். இங்க அதிக அளவுல நம்ம தமிழ் பேசுற மக்கள் இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம எதுக்கு தகின் போடணும்? அதுவும் தயிருக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. பாலுக்கு அடுத்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பொருளுக்கும் சொல்லுவாங்க. அதுதான்ப்பா. ஆல்ரெடி என்னன்னா ஹிந்தி பொசிஷனுக்கு தமிழ்நாட்டுல அத பால்லாம் ஊத்தி முடிச்சுட்டாங்க. இப்ப தயிர் மூலமா பால் வார்க்கலாம்னு வந்து நினைக்கிறாங்க போல தெரியுது. இதெல்லாம் வந்து என்ன இது? பட் ஆனா நேத்தே வந்து முதல்வர் வந்து சொல்லிட்டாரு, இதெல்லாம் வந்து குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி, இந்த மாதிரி நீங்க சைட்ல எங்கேயாவது வர்ற நினைச்சா கூட நாங்க விட மாட்டோம், மக்களோட உணர்வுகளோட விளையாடாதீங்க அப்படின்னு வந்து காட்டமான விஷயங்களை போட்டிருந்தாரு ட்விட்டர்ல. ஆமா, ஆக்சுவலி ஸ்டாலின் மட்டும் கிடையாது, ஹிந்தி அந்த மொழி இல்லாத எல்லா மாநிலங்களிலுமே எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. கேரளா, தெலுங்கானா போன்ற பல மாநிலங்கள்ல இது தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பால்வளத்துறை அமைச்சரும் சொல்லிட்டாரு, அதெல்லாம் நீங்க எல்லாம் போட முடியாது, நாங்க தயிர் தான் அச்சடிப்போம் இருக்காங்க. தயிர் தான் அச்சடிப்போம், அது கூட வேற ஏதாவது சேர்த்து கூட அச்சடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பேசியிருக்க பேச்சுக்கு. ஆமா, தகிக்கு நகி சொல்லிட்டாங்க மொத்தத்துல. இங்க சொல்லிட்டாங்க இனிமே அந்த இது கடையில எல்லாம் பானிபூரி அந்த தகி பூரின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதை கூட நம்ம தயிர் பூரி கொடுங்கன்னு கேட்டுதான் வாங்கணும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி என்னன்னா இவங்க சொல்ல இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. ஆமா, ஏன் தமிழ்நாடுன்னு சொல்றீங்க, தமிழகம்னு சொன்னப்பவே பெரிய எதிர்ப்பு கிளம்பி எல்லாரும் தமிழ்நாடுன்னு உச்சரிக்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம், தமிழ்நாடு முதலமைச்சர், முன்னாடி தமிழக முதலமைச்சர் போட்டுட்டு இருந்தவங்க மாறிட்டாங்க. இப்போ வந்து தயிர் ஊத்துறீங்க, இருங்க தயிர்னே நாங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் தயிருக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, பட் ஆனா எவ்வளவு இங்க பிரச்சனைகள் இருக்கு, அதை விட்டுட்டு தயிருக்கு அந்த பேரு வைங்க, இதுக்கு இந்த பேரு வைங்க, இதெல்லாம் நாட்டுல தேவையா? இப்ப என்ன அத்தியாவசியமான மெடிசன்ஸ் உடைய விலை உயர்த்த போறாங்களாம். ஆமா, அதுவும் சில மருந்துகளோட விலை வந்து 12% வரை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயின் கில்லர்ஸ், ஆன்டிபயாட்டிக்ஸ்னு நம்ம மக்கள் வந்து அதிகமா பயன்படுத்துற மருந்துகள் எல்லாமே விலை உயரும் வரும் வருஷத்துல அப்படின்னு சொல்றாங்க. அது ஏப்ரல் மேல வந்து உயர்றதுக்கான இதை வந்து ஆணையம் வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இது வந்து ஏத்துக்கவே முடியாத மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி நோயாளிகளுக்கு ஒரு அத்தியாவசியமே இந்த மருந்து மாத்திரை தான். அதுவும் பல முக்கியமான மாத்திரைகளுடைய விலை வந்து 12%. எல்லாத்துலயும் ஜிஎஸ்டினா இவங்க ஜிஎஸ்டி கொண்டு வரப்ப முன்னாடி என்ன சொன்னாங்க, வாடிக்கையாளர்கள் தர தேவையில்லை, அந்தந்த நிறுவனங்கள்லாம் தரும் அப்படின்னாங்க. இப்ப நம்ம 30 ரூபாய்க்கு வந்து டீ குடிச்சோம்னா 5 ரூபா ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா, யாரு நம்ம தான் திருப்பி கொடுக்குறோம். அப்ப அந்த நிறுவனங்கள் கூட என்ன பண்றாங்க, அந்த ஜிஎஸ்டி வாங்கிட்டு அவங்க வாங்குற பொருட்களை டேலி பண்ணி முடிச்சிடறாங்க. பட் நமக்கு ஜிஎஸ்டி நம்பரும் கிடையாது, நம்ம தான் ஆல்ரெடி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தாண்டி மருந்துக்கும் நம்ம கொடுக்குறோம். நேத்து தான் வந்து யூபிஐக்கும் நம்ம 2000 ரூபாய்க்கு நம்ம பே பண்ண போறதுல நேத்து நம்ம அவங்க தான் சொன்னாங்க, இப்படிதான் ஜிஎஸ்டிக்கும் சொன்னாங்க, இப்படிதான் இதுக்கும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா மக்கள். எனக்கு அந்த பயமும் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல யூபிஐக்கு வாடிக்கையாளர்களும் கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்களோங்கிற பயமும் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மருந்துக்கு வந்து விலையேற்றம், அதாவது 12% எக்ஸ்ட்ரா வந்து விலை ஏத்துறதுக்கான இதை கொடுத்திருக்காங்க, பர்மிஷனை வந்து மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. பாப்போம். பட் பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, இந்தியாவோட ஜனநாயகம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜனநாயக உச்சி மாநாடு இல்ல அப்படிதானே சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, 70 ஆண்டுகள்ல ஊழல் நடவடிக்கை மேல அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகள் மேல எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கல, ஆனா இப்பதான் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம இந்தியால சுதந்திரம் அடைஞ்சு 70 ஆண்டுக்கு பிறகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த ஆருத்ரா மோசடியை சொல்றாரோ? ஆமாப்பா, அந்த ஆருத்ரா மோசடிங்கிறது நாலு ரொம்ப பெருசாதான் ஆகிட்டு இருக்கு. அந்த ஹரிஸ்ங்கிற நபரை வந்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை வந்து கைது பண்ணாங்கல்ல, மாலதிங்கிறவனையும் கூட சேர்த்து கைது பண்ணாங்க. இப்ப அதுல மெயினா இருந்த இயக்குநர்கள் ராஜசேகர், அப்புறம் அவங்க கூட இருந்தவங்க, அப்புறம் இன்னொரு நபரும் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆமா, இன்னொன்னு மைக்கேல் ராஜ் அப்படிங்கிற அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் ஹரிஷோட நெருங்கிய நண்பர்னு சொல்றாங்க. ஹரிஷ் கிட்ட விசாரிக்கும் போது நிறைய விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்கான். நம்ம நேத்தே ஒரு நபர் பத்தி பேசியிருந்தோம்ல, அமர் பிரசாத் ரெட்டின்ட்டு. அவரு அந்த ஹரிஷ் கடைசியா போன் சுவிச் ஆஃப் ஆச்சுன்னு நேத்தே ஷோல சொல்லியிருந்தோம்ல. சுவிச் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி கடைசியா வந்து அமர் பிரசாத் ரெட்டி கிட்ட தான் பேசியிருக்காராம். அதனால அவரையும் தூக்குறதுக்கான வேலைகள் வந்து தமிழ்நாடு காவல்துறை பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. இல்ல, ஹரிஷ் வந்து நிறைய வாக்குமூலம் கொடுத்ததாவும் சொல்றாங்க. அதுல என்னன்னா, இவர் வந்து அந்த கம்பெனில இவர் வந்து ஒரு பாக்ஸிங் வீரரா ஹரிஷ்ங்கிறவரு அந்த இதுல போய் ஜாயின் பண்றப்ப பல கோடி வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு அந்த ராஜசேகருங்கிற முக்கியமான நபர் ஏமாத்தின உடனே பிஜேபியோட முக்கிய புள்ளியை வச்சுதான் இவர் வந்து காசை திருப்பி வாங்கியிருக்காரு 150 கோடி. அதற்கு பிறகு அந்த 150 கோடி இவங்கள நம்பி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கவே கிடையாது ஹரிஷ்ங்கிறவர். அதுக்கு பிறகுதான் காவல்துறை கம்ப்ளைண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 1 ரூபா 2 ரூபா கிடையாது, இவங்க வந்து சொல்றாங்க 1 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க, 2 கோடி ஊழல் பண்ணிட்டாங்கன்னு. சுமார் 2438 கோடி ஊழல் பண்ண ஒரு நபரை, அதுவும் தேடப்படும் குற்றவாளியாக ஒரு நபரை மாநில பொறுப்பு கொடுக்குறாங்க பிஜேபியில. இதுல பிரதமரை வேற அவர் வரவேற்கிற அந்த நிகழ்வுல அவர் இருக்காரு.
பட் இவங்க எந்த அடிப்படையில வந்து எதிர்கட்சிகள் ஊழல் ஆளுங்கட்சிகள் ஊழல் பண்றாங்கன்னு சொல்றாங்க ஒரு லாஜியே கிடையாது. இப்ப ஹரீஸ் வந்து இப்ப நீதிமன்றம் வந்து 4 நாள் வந்து போலீஸ் விசாரணைக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்கப்பா. இப்ப விசாரணையில் ஹரீஸ் வந்து பல்வேறு உண்மைகள் வந்து சொல்லியிருக்காராம். இப்ப முக்கியமான தலைவருக்கு அடிபடுது. முக்கியமா அமர் பிரசாத் ரெட்டிங்கிறவர் வந்து வசமா சிக்கிட்டாரு. ஏன்னா கால் பண்ணது, ஏன்னா அவர் வந்து தப்பிச்சு போலீஸ்ல இருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்காரு தேடோடும் குற்றவாளியா. பட் இவருதான் கால் பண்ணி தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால வந்து அவரும் கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மோடி வந்து ஊழல் வந்து நாங்க ஒழிக்க போறோம், ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறோம்லாம் பேசுறாரு. ஊழல்ல இப்போ பாஜக எம்எல்ஏ தான் ஊழல் லஞ்சம் வாங்கி உள்ள போனாரு கர்நாடகால. அங்கேயும் ஏற்கனவே நிறைய எம்எல்ஏக்கள் மேல அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இங்க வந்து ஒருத்தர் கட்சியில இருக்கிற முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் வந்து ஒருத்தர் ஊழல் பண்ணியிருக்காரு. இதை பத்தி எல்லாம் மோடி வந்து பேச மாட்டாரு. சரி, ஓகே, நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. நாளைக்கு என்ன 1ஆம் தேதி என்ன வேணும் நமக்கு? கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. பில்லு வேணும். கொடுக்க மாட்டாரா? நகியா அவர்தான், அதுவும் நகி. அவ்வளவுதான், நகியா. அதான் கர்நாடகா போயிட்டாருல, எப்படி கொடுப்பாரு? கர்நாடகால தான் இருந்துட்டு இருக்காரு. அப்பப்ப விழாக்களுக்கு மட்டும் இங்க வந்து சிறப்பிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா பயங்கர ஒரு கடுப்புலதான் இருக்காராம் அமர் பிரசாத் ரெட்டிங்கிற அந்த நபர் மேல. ஏன்னா ஏப்ரல் 14 இருந்து அவர் ஊழல் பட்டியல் வெளியிட போறாராம். முதல்ல ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானவங்க எதுக்கு நீங்க பதவி, அதுக்கெல்லாம் நீங்க தார்மீகமா பதில் சொல்லி ஆகணும் மக்கள் மன்றத்துல. நீக்கல இப்ப வரையும் காங்கிரஸ் தரப்புலும் தொடர்ந்து வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வேற கேட்டிருக்காரு, ஊழலை ஒழிக்கிறேன் நீங்களே என்னத்தை ஒழிச்சீங்க நீங்க சொல்லுங்க, பட்டியல் போடுங்கன்னு இருக்காரு. ஆமா, சொன்னது மட்டும் இல்லாம ஊழல் எப்ப ஒழியும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. மோடி என்னைக்கு பிரதமர் பதவியில இருந்து கீழே இறங்குறாரோ அன்னைக்கு இந்தியால ஊழல் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஃபன் பண்றாங்கல்ல நல்லா இந்த தலைவர்கள்லாம். இன்னொரு பக்கம் மம்தா இருக்காங்கல்ல, நேத்தே சொல்லியிருந்தோம்ல தர்ணா போராட்டம் பண்றாங்கன்னு. அந்த தர்ணா போராட்டத்துல இடையில வந்து ஒரு வாஷிங் மிஷினை தள்ளிட்டு வந்தாங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஆளுங்கெல்லாம். வாஷிங் பவுடர் நிர்மா சுத்தம் பண்ண போறாங்களா? அதே மாதிரிதான், அதாவது பிஜேபி எழுதி இருந்துச்சு அந்த வாஷிங் மிஷின் மேல. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கருப்பு துணியை வந்து உள்ள போடுறாங்க மம்தா. அது எடுக்கும் போது வெள்ளையா வருது வெளியே. என்னன்னு கேட்டா பிஜேபிக்குள்ள ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டு உள்ள போனா வெளியே வரும்போது வெள்ளையாயிருவாங்க அப்படின்னு வந்து மேஜிக் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு முதல்வர் வெஸ்ட் பெங்கால்ல. ஆமா, மம்தா வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இதை ஏற்கனவே சந்திரசேகர் ராவ் பண்ணிட்டார்ல, இந்த வாஷிங் பவுடர் நிர்மாணம் கிளீன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. பட் அவத்துல எல்லாருக்குமே இந்த டைடு, நிர்மா, வாஷிங் மிஷின் அதெல்லாம் ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க. ஆமா, அதான் வெளிநாடுகள்ல பாகிஸ்தான்ல வந்து குறிப்பா பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏற்கனவே அந்த விலைவாசி உயர்வு எல்லாம் விண்ணை முட்டி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கு. அங்க வந்து அந்த வீட் ஃபிளார் கொண்டு வராங்களா, கோதுமையை கொண்டு வர லாரியை வந்து மக்கள் துரத்தி நிறைய பேர் அதுல காயமடைகிறாங்க. இன்னொரு இடத்துல ஃப்ரீயா இலவசமா கோதுமை கொடுத்த இடத்துல கிட்டத்தட்ட 11 பேர் அந்த கூட்ட நெரிசல்ல வந்து உயிரிழந்திருக்காங்க. இதை தாண்டி பழங்களோட விலைகள், அப்புறம் உணவுப் பொருட்களோட விலைகள்லாம் பல மடங்கு ஏறிக்கிட்டே இருக்கு. அங்க 1 கிலோ ஆப்பிளோட விலை வந்து கிட்டத்தட்ட 400 ரூபா போயிடுச்சு. இது ஆரஞ்சு பழம் வந்து அங்க அடிக்கடி அவங்க வாங்கி சாப்பிடுற ஆரஞ்சு பழம் வந்து 340 ரூபாயாம் கிலோ. அவங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு விலை போயிருச்சு, எங்களாலாம் வாங்கவே முடியலன்னு அங்க உள்ள மக்கள்லாம் கதறதை நம்ம பார்க்க முடியுது. நிறைய காணொலிகள் வந்து வெளியாயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் அரசு வந்து அவங்களே இம்ரான்கானை கைது பண்றதுலதான் அவர் ஷபாஸ் ஷெரீப் வந்து இதுவா இருக்காரு. அது அரசியல் நடவடிக்கை தான், திசை திருப்புறது தான், இருகூட தத்துவம் தான். உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜோசப் மிக முக்கியமான கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. நாட்டுல வந்து வெறுப்பு பேச்சு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. அதை வந்து மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நடவடிக்கை எடுக்காத ஒரு அரசு நமக்கு தேவையா? மதமும் அரசியலும் பிரிஞ்சு இருந்தாதான் நமக்கு நல்லது அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமாக ஜோசப் சொல்லியிருக்காரு. ஆமா, ஜோசப் சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி மதத்தை பத்தி பேசும்போது ஸ்காட்லாந்துல ஹம்சா யூசப் அப்படிங்கிற ஒரு முதல் இஸ்லாமியர், இவர் தான் வந்து அங்க பிரதமர் ஆயிருக்காரு. அங்க ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க, முதலமைச்சர்னு சொல்ற மாதிரி அந்த பதவிக்கு வந்து வந்திருக்காரு. ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டியோட தலைவராகவும் இவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அங்க பெரும்பான்மையா கிறிஸ்தவ மக்கள் தான் இருக்காங்க. இருந்தா கூட வந்து அங்க, அதாவது வெஸ்டர்ன் யூரோப்லேயே அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு தலைமை பொறுப்புக்கு வர ஒரு இஸ்லாமியர்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல விஷயமா அங்க பார்க்கப்படுது. ஒரு மதச்சார்பன்மை இருக்கு எங்ககிட்ட அப்படின்னு ஸ்காட்லாந்துல உள்ளவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கண்ணாடி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இங்க இருக்கா? இருக்கு, ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இன்னொன்னு வந்து ராகுல் காந்தி இருக்காருல்ல, இது ராகுல் காந்தி வந்து அந்த ராஜ்யசபா எம்பிக்கள் அந்த மீட்டிங்க்கு வந்து போயிருக்காரு. அந்த காங்கிரஸ் தரப்பு எம்பிக்களை மீட் பண்றதுக்காக போயிருக்காரு.
போனப்ப ஆப்போசிட்ல கார்த்திக் சிதம்பரம் வந்திருக்காரு. எல்லாரையும் கை கொடுத்துருக்காரு. கார்த்திக் சிதம்பரத்தை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே, யாரும் பாக்குறாங்களா இல்ல நம்மளும் போயிடுவோம்ட்டு போயிட்டாரு கார்த்திக் சிதம்பரம். ஆமா, சோசியல் மீடியால கார்த்திக் சிதம்பரத்தை சும்மா வச்சு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பட் தானே தெரியல, அதுக்கு அசரவே கிடையாது. இன்னைக்கு கூட காலையில வேர்டில் விளையாடி போட்டிருக்காரு. அதுதான் வேர்டில் விளையாடிட்டு இருக்காரு. நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தா எப்படி கை கொடுப்பாரு ராகுல் காந்தி. ஆமா, விசிகா வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவா போராட்டம் பண்றாங்க. ஆமா, போராட்டம் பண்ணாங்களா? திமுக பண்ண அதுதான் கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட சொல்லி இந்த எம்பி எல்லாம் கருப்பு ட்ரெஸ் போட்டு போனாங்கல்ல, முடிஞ்சு போச்சா? ஆமா, இந்த போராட்டத்துக்கு அவரே வந்து கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மியை கூட கூப்பிட்டு இருந்தாரு. இங்க தமிழ்நாட்டுல உள்ள ஆம் ஆத்மி உறுப்பினர்களை அங்க வந்து ஏஜென்ட் மோடி, அதாவது அதானி குரூப்ஸோட ஏஜென்ட் தான் மோடி அப்படின்லாம் பேசினாங்க. அப்புறம் வந்து ஹிட்லருக்கு அடுத்து பாசிஸ்டா இருக்குது மோடி தான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. வரும் நாட்கள்ல ராகுல் காந்தி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா கனவை நிறைவேற்றுவேன் எடப்பாடியார். சம்பந்தி நம்மள மறந்துடாதீங்க அப்படின்றாரு. எம்ஜிஆர் நீங்களா கூலிங் கிளாஸ் தொப்பியில இபிஎஸ் மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒரே காமெடி தான். எம்ஜிஆராகவே மாறி எடப்பாடி பழனிசாமி. தம்பி எம்ஜிஆர் கெட்டப்ல தக தக தகன்னு மின்றீங்க. ஆமா, இதோ வந்துட்டேன். விருது மோடி கொடுத்துடலாம். நாட்டுல எவ்வளவு வந்து பிரச்சனை இருக்கு. அத்தியாவசியமான அந்த மருந்துகளுடைய விலையை வந்து உயர்த்த போறாங்கன்னு செய்தி தான் வந்துகிட்டு இருக்கு. பட் எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. தயிர் பாகையில தகி நீங்க போடுங்க. இனிமேட்டு நீங்க தகி பூரி வேணும்னா சரி, பூரி வேணும்னோட தகி பூரின்னு தான் கேட்கணும் அப்படின்றாங்க. அப்படிதான் கேட்டுட்டு இருக்கோம் நம்ம. அதையே இனிமே எல்லாரும் தயிர் பூரின்னு கேட்க போறாங்க. ஆனா அவர் வந்து அவங்க மத்திய அந்த FSSAI வந்து அதுல ரொம்ப அந்த அறிவிப்புலயே கண்டிப்பா நீங்க போடணுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னே புரியல. இதுல என்ன கிடைக்க போகுது அவங்களுக்கு? ஒரு அல்ப சந்தோஷம் தான். எப்படி சொல்ல வச்சோம் பாத்தீங்கல்ல, தமிழ் பேசுற மக்கள்கிட்டையும் மலையாளம் பேசுற மக்கள்கிட்டையும் பேசுற மக்கள்கிட்டையும். இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த தயிர் மேட்டரை வச்சு ராகுல் காந்தியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. தயிர் பக்கம் திசை திருப்பி விடுவோம்னு ஏதாவது சொல்லிருப்பாங்க. அவர் வேற சொல்லிருக்காருல்ல, தயிர் வெங்காயம். ஓ ஆமா, அந்த வீடியோல தயிர் ஓ அதை வச்சு அவரு தயிர்னு சொல்லியிருக்காரு. நம்ம தகின்னு தான் சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இது பண்ணிருக்காங்க. அவர் ஆல்ரெடி தகின்னு தானே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆமா, அங்க சொல்லிட்டு இருந்தாரு. இருந்தா கூட இங்க வந்து ராகுல் காந்தி தயிர்னு தானே சொன்னாரு. அதனால மோடிக்கு வந்து எங்களுக்கு இதான் வேலை அப்படிங்கிற விருது வந்து கொடுத்துடலாம். நல்ல வேலை. நல்ல வேலையா? நமக்கு நிறைய வேலைகள் இருக்காங்க. தாத்தாலாம் வந்து இறங்கியிருக்காரு. வீடன் தாத்தாலாம் பெரிய லெவல்ல இருக்கு. நிறைய கெஸ்ட் எல்லாம் வர போறாங்களாம். ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருக்கு எங்களுக்கு. விழா வந்து தொடங்கிருச்சு. சிறப்புக்கான வேலைகளை நாங்க போய் பாக்குறோம். ஆமா, நன்றி, சந்திப்போம், வணக்கம்.